இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் திமுக தோலிருந்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த பயத்தில் தான் நேரலை வேணான்றாங்க அவங்க. ஏன் பார்லிமெண்ட்டில் நேரலை பண்ணும்போது அசம்பிளியில் பண்ணுறது என்ன கேடு வந்தது? ஒரே ஒரு பிரச்சனை, சபை குறிப்பிலேருந்து நீக்கின வார்த்தை போயிடுதுன்றாங்க. கரெக்ட், அது ஒரு சிக்கல். ஆனால் அது பிரிண்டில் வராது, நேரடியாக மக்கள் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியாவில் யாராவது போட்டாங்கன்னா நடவடிக்கை பண்ணி சபாநாயகர் சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், எல்லா இடத்துலையும் ஒருத்தன் கண்ணியமாக நடந்துக்கணும். சபை குறிப்பிலேருந்து நீக்க முடியாத வார்த்தையை நீ பேசணும். அப்படி பேசலைன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நடக்கும். எஸ்பெஷலி சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆமாம், நீ எதுக்கு சும்மா நேரலையை போய் நோண்டின்னு இருக்க? கேட்டால் இன்னொரு கதை அழகிறார் உதயநிதி. இன்னைக்கு முதல்ல நேரலையை திமுக தான் பண்ணிச்சுருந்தா. இந்த கதையெல்லாம் வேணாம், அதான் மக்கள் இன்னைக்கு உங்களை உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் தான் முதல்ல பண்ணோன்றது. ஆகவே எதிர்க்கட்சியின் முகமூடி கிழிந்து மக்கள் மன்றத்தில் தொங்குகிறது. திமுகவின் முகமூடி மக்கள் மன்றத்தில் கிழிந்து தொங்குகிறது. அதனால தான் நேரடியாக அதில் கூட ஒரு நேர்மை இல்லை திமுகவுக்கு. இல்லை, லைவ் டெலிகாஸ்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கேட்குற தைரியம் திமுகவுக்கு இல்லை. தொடர்ந்து நேரலையில் இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருதுன்னு வேறு யாராவது கேட்குறாங்களா? ஆளுங்கட்சி கேட்கல, அதிமுக கேட்கல, சிபிஐ சிபிஎம் கேட்கல, ஐயுஎம்எல் கேட்கல, விசிகா கேட்கல, ஒரு உறுப்பினர் தேமுதிக கேட்கல, பாமக. இவங்க மட்டும் ஏங்க கேட்குறாங்க? அதுவும் தொடர்ந்து ஏன் கேட்குற? உங்கள் முகமூடி கிழிஞ்சு தொங்குது, அதனால் நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் அரசியலில் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வருது. வயலும் வாழும் மாதிரி இருந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகள் இன்றைக்கி எல்லாரும் நேரடியாக பார்த்து அரசியல் விழிப்புணர்வு பெறுகிறார்கள். திமுகவோட முகமூடி கிழிஞ்சு தொங்குது, அதனால் அவங்களால இதை தாங்க முடியல, இதை கேட்குறாங்க. ஒருபோதும் நேரலை நிறுத்தப்படக்கூடாது.